இந்த திருப்பலியானது திரு குடும்பத்துக்கு நன்றி திருப்பலியாகும் 47ஆம் ஆண்டு திருமணத்தை கொண்டாடும் பீனிக்ஸ் மற்றும் அற்புத மேரியர்களுக்காக இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனுஷியா ஆலன் இவருக்காக சந்தோஷ் ரூபா இவருடைய 3ஆம் ஆண்டு திருநாளுக்காக சந்தோஷ் ரூபா கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த மக்களே, அனைவரும் ஆலயம் முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஆலயம் முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலியின் முன்னிலை முடிந்த பிறகு அனைவரும் பவனியாக திருப்பலிக்கு செல்வோம். திருப்பலி முன்னுரை முடிந்த பிறகு நாம் அனைவரும் ஒன்றாக திருப்பலிக்கு செல்வோம். பசங்க போயிட்டு
புது வாழ்வு. பொங்கும் பொங்கல், நோயில்லா வாழ்க்கையும் நிறைந்த செல்வமும் நம் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று அன்புடனும் பாசத்துடனும் வாழ இனிய தை திருநாளில் எல்லாம் அதை இறைவனை வேண்டி இத்திருப்பலில் இணைவோம். பெயராலே கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொங்கல் திருவிழாவுடைய சிறப்புகளை முன்னுரையாக நாம் கேட்டோம். இதை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியை இறைவனுக்கு நன்றி வழியாக நாம் கொடுப்போம். தமிழர் திருநாள் உழவர் மக்களுடைய பெருநாள், கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மாபெரும் பொருளால் இந்த பொங்கல் விழா. நாம் அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய இறைவன் இயற்கை வழியாக நம்மை தினமும் கண்காணித்து பாதுகாத்து நமக்கு தேவையானதை வழங்குகின்றார். ஆக உழவர் மக்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்லி திருப்பலியை கொடுப்போம். நாம் தள்ளி வரும் பொருள் நம் பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பையும் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் சகோதர சகோதரிகளே, நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான சிந்தனையாலே ஆனந்தமுடன் விளையாடுகிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாமல் எல்லாம் உள்ள இறைவனமே இறக்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வு கடைந்து செல்வாராக. ஆமென். Amen.
நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காத்து செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலன்களுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு துரியாவிலும் இறைவனாய் என்றும் வாழ் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உரை. கருப்பையில் இருந்தபோதே நான் உன்னை அழைத்தேன். ஏனெனில் நீர் என் பார்வையில் மதிப்பு பெற்றவர். நானே உன் ஆற்றல். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் என இறைவாக்கினர் ஏசாயா வாயிலாக ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் அழைப்புகள் விடுப்பதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என்னிலும் நீயே என் ஒளியன். இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றியுள்ளேன் என்றார். யாக்கோபை தமிழம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் மொழியினாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவர். என் கடவுள் என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ. உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்திற்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வந்தேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இறங்குவதை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நான் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, படைத்த முதல் உழைப்பாளியே ஒரு உழவன் தான். ஆதாமுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்டளை, நிலத்தை பண்படுத்தி உன் வேர்வையை சிந்தி நீ தினமும் உண்டு வாழ்வாய் என்ற ஆதரவு ஆதாமுக்கு கொடுத்த முதல் கட்டளை
இயற்கையின் வழியாக உழைத்து வாழ வேண்டும் என்ற கட்டளை. ஆகவே கடவுள் உலகத்திலே ஒரு முதல் உழைப்பு விவசாயம் தான். ஆக நாம் அனைவருமே ஒரு விவசாயினுடைய மக்கள். விவசாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு உழைப்பு அல்ல, மாறாக பிறக்கக்கூடிய எல்லா உயிரும் அதோடு ஒட்டி வரக்கூடிய முதல் உழைப்பை நாம் இயற்கை சார்ந்த உழைப்புதான். ஆகவே இதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும் என்ற ஒரு தேவை இந்த பொங்கல் விழா நமக்கு சொல்லுகிறார். கடவுள் இயற்கையை படைத்தார். அந்த இயற்கையை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய கடமையை கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்றார். அந்த மனிதன் அந்த இயற்கையை வழியாக அந்த அன்றாட உணவை அவன் பெற்று உண்டு வாழ்கின்றார். இன்றைக்கும் வாழ்கின்றார். வரக்கூடிய நாட்களிலும் அவன் இயற்கையை சார்ந்துதான் வாழ வேண்டும். இயற்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கொடை. அதை நாம் ஆழ்வதற்கல்ல, பராமரிப்பதற்கு. அதன் வழியாக நாம் வாழ வேண்டும், இயற்கை வாழ வைக்க வேண்டும். இயற்கை வழியாக நாம் வாழ்கின்றோம். அந்த இயற்கையை நாம் பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்போடு நாம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையும் கடமையும் பொறுப்பும் கடவுள் இந்த விழாவின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயற்கையை கடவுள் படைக்கின்ற அந்த இயற்கை வழியாக கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். ஆக அந்த இயற்கை வழியாகவே அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவரே அன்றாட உணவை ஆறும் என்று நாம் செலுத்துகின்ற பொழுது அது அன்றாட உணவை கடவுள் இது இயற்கை வழியாக தான் கொடுக்கின்றார். இயற்கையின் வளங்கள் எல்லாம் மனிதனுக்கும் பெரும் ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று மகிழ வேண்டும். மற்றவர்களும் கொடுத்து அதை மகிழ அவர்களையும் அதுக்குள் அழைத்து வர வேண்டும். ஆக நாம் இன்றைக்கு இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழல்கள் இன்றைக்கு குறைந்து வருகின்றன. அன்றைய காலத்தில் எனக்கு நன்றாக நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எல்லா வீட்டுக்கும் தோட்டம் இருந்தது. ஏஜென்ட்ல எல்லா வீட்டுக்கும் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் ஏதாவது ஒரு செடியை பார்க்கறது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. அந்த தோட்டத்தில் காய்கறிகள் எல்லாம் நாம் கல்டிவேட் பண்ணியிருக்கிறேன். ஞாபகம் பீன்ஸ் போட்டு வளர்த்துருக்கிறேன், கேரட் வளர்த்துருக்கிறோம், செடிகள் பல செடிகள் மரங்கள் வைத்திருக்கின்றோம். சில டைம் அந்த ஒரு ஆர்வம் என்பது நமக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி தரும். ஒரு விதை கீழே வீட்டில் கீழே வளர்ந்துருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பசங்க ஆக்கிரமிப்பு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், விதை வாங்கி வந்து வீட்டில் தோட்டத்தில் செடி வளர்க்கணும்னு சொல்லி வரக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஆக அந்த தோட்டத்தில் மண்ணெல்லாம் பதப்படுத்தி எதுவெல்லாம் போட்டு அங்கே போயிட்டு சாணியெல்லாம் போயிட்டு மண்ணை பதப்படுத்தி அதில் விதை போட்டுட்டு டெய்லி தண்ணி வந்து டெய்லி பார்க்கணும் முளைச்சிருக்குதா. ஒரு 3 நாள் 4 நாள் முளைச்சி வருதுன்னு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ உட்காந்து யோசிக்கும் போது அன்றைய காலத்தை நினைத்து பார்ப்போம், அவ்வளோ சந்தோஷம். ஒரு சின்ன செடி நம்முடைய உழைப்பினால் வரக்கூடிய அந்த சின்ன செடியை பார்க்கிற பொழுது அவ்வளோ சந்தோஷம். அது ஒரு செடியாக அந்த காய்கறி வந்து வீட்டில் போய் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, எல்லா காய்கறி எடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷம். காரணம் என் உழைப்பால் நான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆர்வம் இதையெல்லாம் போட்டு அந்த செடியை வளர்ந்து அந்த செடியில் வரக்கூடிய கனிகளை நாம் உண்டு சாப்பிடுகின்ற பொழுது அவ்வளோ சந்தோஷம். சில நேரத்தில் கூட எங்களுக்கு கார்டனிங், ஆனால் அந்த தோட்ட வேலை செய்கின்ற பொழுது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. ஒரு அந்த காய்களை வளர்க்க வேண்டும், கல்டிவேட் பண்ணணும், பிரதர்ஷன் கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிற பிரதர்ஷன் கேட்டுப்பாங்க. இன்னொரு காலத்தில் சென்னையில படித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தோட்டத்தில் ஃபுல்லாக பூச்செடி போட்டேன். அந்த கேம்பஸ்ல நான் வச்சு அந்த என்னுடைய தோட்டத்துக்கு அவ்வளோ பூவும் போகுது. டெய்லி ஒரு நாள் 3-4 டைம் அந்த தோட்டத்துக்கு எல்லா பூவும் பார்க்குறோம். அவ்வளோ சந்தோஷம். காரணம் அது என்னுடைய உழைப்பால் அந்த செடி வளர்ந்து அந்த மொட்டுக்கள் பூவாக மலர்கின்ற பொழுது அவ்வளோ சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு சின்ன வயசுல கிடைச்சிருக்கு. ஆனால் இங்க இருக்கிற பொடி பசங்களுக்கு இன்னைக்கு அது இல்லை. ஏன்னாக்கா தோட்டமும் கிடையாது, தோட்ட வேலை செய்யக்கூடிய ஆர்வமும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா செல்போன்
செல்லவே போயிடுது. இன்றைக்கு கூட சில காலத்தை பார்க்கிற பொழுது வீட்டுகளில் இருக்கிற தோட்டங்கள் மறைந்து விட்டது. ஆனால் புது கான்செப்ட் அது டெரஸ் கார்டன் வந்துச்சு. மொட்டை மாடியில தோட்டம் போடுவோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு இதெல்லாம் மண்ணில் விளையாடணும், மண்ணை பதப்படுத்தணும், செடி வைக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், ஒரு மரத்தை வைக்கணும். மரம் வைக்க ஒரு சந்தோஷம் தான், வளர்ந்து பார்க்கும்போது சந்தோஷம், ஒரு உயிரை வளர்ப்பது. ஆகவே பிள்ளைகளுக்கு இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ வைப்பதற்கான ஒரு சூழல்கள் குறைந்து வரக்கூடிய காலத்திலே இப்படிப்பட்ட பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இயற்கை எவ்வளவு அவசியம் என்பதை பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த விழாக்கள் எல்லாம் இன்றைக்கு முக்கியமாக நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இயற்கையாகவே மனிதன் விவசாயி தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், கடவுள் நம்மை ஒரு விவசாயியாக படைத்தார். God created and allowed man to be a farmer. இயற்கையாக அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு தொழிலே மண்ணை சார்ந்து வாழ வேண்டும், இயற்கையை சார்ந்து வரும், செடிகளை சார்ந்து வாழ வேண்டும். ஆகவே அதற்கான அகலமாக கருவுகள் எல்லாம் இருக்குது, பூக்கள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய சகோதர சகோதரி இயற்கையை சார்ந்த வாழ்க்கை வாழ்வதன் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் அந்த தோட்டத்தை மனிதனிடம் கொண்டு கொடுத்தார். ஆதாம் ஏவாளிடம் அந்த தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆக பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது 4 விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஒன்று, பொங்கல் விழா என்பது கடவுள் நமக்கு கொடுத்த இந்த இயற்கைக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இந்த உலகம் முழுவதும் சங்கீதங்களை படிக்கின்ற பொழுது இந்த பூமி முழுவதும் ஆண்டவருடைய நன்மைகளால் நிறைந்திருக்கின்றது. The earth is filled with the goodness of God. கடவுளுடைய நன்மைகள் இந்த உலகத்தில் ஏராளமாக நிறைந்திருக்கின்றது. ஆகவேதான் கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நாம் வாழ்கின்றோம். பொங்கல் என்று சொல்கின்ற போது தொடக்கத்தை நாம் படித்தோம், அது நிறைவு, abundance, மகிழ்ச்சி நிறைவாக ஆண்டு தருகின்றார், வளங்களை நிறைவாக தருகின்றார், வாழ்வை நிறைவாக தருகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட நிறைவை தரக்கூடிய இறைவனுக்கு நாம் நிறைவான நன்றிகளை சொல்ல வேண்டும். பிள்ளைகளை சொல்லித்தர வேண்டும். தினமும் அவர்கள் 3 வேளை சாப்பிடுகின்ற பொழுது சாப்பிட்ட பிறகு, ஆண்டவரே இந்த உணவுக்கு நன்றி, இந்த உணவை உற்பத்திய விவசாயிக்கு நன்றியை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். 2வது அன்புக்குரியவர்களே, பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த உழவர் மக்களை நாம் மறக்கக்கூடாது. அவர்களுடைய உழைப்பை நாம் மறக்கவே கூடாது. டிக்னிட்டி ஆஃப் லேபர். மனிதனுடைய உழைப்பினால், உன்னுடைய உழைப்பினால் நிலத்தை நீ பண்படுத்தி உன் வேர்வை சிந்தி நீ உண்டு வாழ வேண்டும். உழைக்க மரமில்லாதவன் உணவாகாது என்று பகவடிகள் செய்தார். உழைப்புதான் உணவுக்கான அஸ்திவாரம். ஆகவே இந்த உழைப்பின் வழியாக இன்றைக்கு நாம் வீட்டில் தட்டில் சாப்பாடு முடியாது. அது வருவதற்கு எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள், எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பார்கள், எத்தனை பேர் அதிலே நஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆக அந்த உழைப்பை மதிக்க வேண்டும். 3வது அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து வாழ்வதுதான் இந்த பொங்கல் விழா. Sharing the blessing of God. இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு மங்களகரமாக நாம் ஆரம்பிக்கும். வேடதாரத்தோடும் வாக்கியத்தோடும் நாதசுரத்தோடும் நாம் இந்த திருப்பணிக்கு நாம் வருகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் மழை நமக்கு நிறைவாக இருக்கின்றது. எத்தனை பேருடைய செலவுகள், எத்தனை பேர் உழைப்புகள், எத்தனை பேர் தியாகத்தின் வழியாக கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். ஆகவே நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். ஆகவேதான் நீங்கள் ஏழைகளை மறக்கவே கூடாது. இன்றைக்கு பொங்கல் விழாவை ஆடம்பரமாக கொண்டாடக்கூடியவர்கள் நகரத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையாக ஒரு கிராமத்துக்கு போய் பாருங்க. நம்ம வீட்டில் நீங்க பார்ப்பாங்க, ஒரு 10-15 ஐட்டம் காய்கறிகள் வகை வகையாக செய்து வைப்பார்கள், பொருள்கள். ஆனால் ஒரு வேசம் வீட்டில் ஒரு பொருள் செய்வதற்கு கஷ்டப்படுவார். இதுதான் உண்மை. ஆக பொங்கலை கொண்டாடக்கூடியவர்கள் வறுமையில் இருப்பார்கள். நகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆடம்பரமாக பொங்கலை கொண்டாடுகின்றனர். ஆக இல்லாத ஒரு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற நல்ல குணத்தை நமக்கு விளைவதுதான்
இந்த பொங்கல் விழா. அறுவடை மீறி அந்த மிகுதியாக வருவதை எல்லாரும் கொடுத்து வாழ்ந்து விவிதத்தை பார்க்கின்ற பொழுது கூட யூதருக்கு ஒரு சட்டம் இருந்தது. என்ன? முதல் நிலத்தின் உரிமையாளர் அறுவடை செய்வார். அந்த அறுவடை செய்த பிறகு கடைசியாக மிஞ்சி இருப்பதை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விவிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் அறுவடை செய்கின்ற பொழுது கூட சிலதை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த நிலத்தில் விட்டுருவாங்க. யாருக்கும் சொன்னால் இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அது போய் சேர வேண்டும். ஆக ஏழைகளுக்கு கொடுத்து வாழக்கூடிய நல்ல மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக இயற்கையோடு ஒன்றித்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். In harmony with nature. இயற்கை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இயற்கை பாதுகாப்பாக இருந்தால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். இயற்கைக்கு நாம் விரோதமாக போனால் அது நம்மை காயப்படுத்தும். ஆகவே இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மதம் செடிகள் எல்லாமே நமக்கு நண்பர்கள் தான். புரிந்த பிரான்சிஸ் அசிசி சொல்வார்கள், நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடிகள் ஆடு மாடுகள் எல்லாமே நம்முடைய சகோதர சகோதரிகளாகவே இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்து அந்த இயற்கையின் வழியாகவே கடவுளுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்வோம். ஆமென். தேவனுக்கும் விசுவாசத்தை அறிவிக்கும். உங்கள் பதில் ஆண்டவரே நம் மன்றாட்டை கேட்டருளும். பொங்கல் திருச்சபைக்காக மன்றாடுவோம். உழைப்பு, நன்றி, உணர்வு, பகிர்வு ஆகிய பொங்கலின் அர்த்தங்களை உலகிற்கு சாட்சியாக வாழ திருச்சபையில் இருக்கும் நமது திருத்தந்தையோ ஆயர்கள், குருக்கள், முக்கியமாக அருட்தந்தை ஜெரோம், அருட்தந்தை பிரவீன், அருட்தந்தை ராபின் அடிகளார் மற்றும் கன்னியர்களுக்காக இறைவன் நிறைவான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மண் வெட்டி உழவர்களுக்காக
விளைச்சலையும் ஞானமான வாழ்வு வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரும்பு, பூக்கள், மஞ்சள் இயற்கைக்காக மன்றாடுவோம். நீர், நிலம், காற்று, சூரியன் ஆகிய இயற்கை வளங்களை மதித்து பாதுகாக்கும் பொறுப்புணர்வை மனிதர்களின் இதயங்களில் இறைவன் விதைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விளக்கு நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். பொங்கல் திருநாள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, ஒற்றுமை, நன்றி உணர்வு மற்றும் அமைதியை வளர்க்க இறைவன் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காய் கறி வகைகள் ஏழைகள் மற்றும் தேவையுள்ளவர்களுக்காக மன்றாடுவோம். உணவு உறைவிடமும் இல்லாதவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடன் பகிர்ந்து வாழும் மனதை இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவன் நாங்கள் எழுப்பிய நாட்களிலும் விசேஷமாக இந்த பொங்கல் விழா வழியாக உனக்கு நன்றி செல்லக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் மனிதர்களும் வாழ்வதற்காக தங்களையே அனுதினம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உழவர்களுடைய குடும்பங்களையும் ஆசிரியர்களுக்கு நிறைவாக அவருடைய அருள் வேண்டும் என்று எல்லாம் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடன் உங்களுடன் பலிய நமது தந்தையாக இறைவன் என்றுதான் கொண்டாடுங்கள். ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த காணிகளை புனிதப்படுத்துள்ள நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதிமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழந்த மனிதன் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுள்ளமானார். சிலர்கள் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடு மறியலையில் அமர்வோர் தலைமை தாமோடும் படைகள் அனைத்தோடு சேர்ந்து நாமும் ஒரு மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. அவர் மானுட உடல் கிடைத்து நம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பின்பு நாம் சீடர்கள் கிடைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உயிர்ப்பிழ
வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியமுறையை தகுந்தவர்களை கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்த்து உமை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் பறவைகளுக்கும் உமது திருவாவையிலோ கோருகிறோம். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயிரம் வீட்டருடைய சந்தை சுசைநாதன் எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிரப்பெற செய்தோம். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறும் இந்த திருமுக வழியிலே செல்லும் எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையர், புனித பூசர், நம்முடைய மண்ணின் பாதுகாவலியான குழந்தை தெரேசாள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்தவராக அனைவருடனும் நாங்களே வாழ்வில் நம்மளோடு தகுதி பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக உங்களுடைய வாழ்வாழ்வ உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியார் ஒன்றைந்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஜனத்தை நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்வோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுடன் அருளுமையும் மன்றாடுகின்றோம். மதிரத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்ததை எங்கள் பாவங்களில் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகில் ஏற்பட அமைதி ஒற்றுமை மலைகள் மீறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சமரிகளே, உலகின் பாவங்களை போக்குகின்ற சமது திருவிருந்து கழகி பெற்ற நாம் பேறு பெற்றோம்.
உன் வேர்வையை சிந்தி நீ தினமும் உண்டு வாழ்வாய் என்று ஆண்டவர் ஆதாரம் கொடுத்த முதல் கட்டளை, அவர் கொடுத்த முதல் பொறுப்பு இயற்கையின் வழியாக உழைத்து வாழ வேண்டும் என்ற கட்டளை. ஆகவே கடவுள் உலகத்திலே தோன்றிய முதல் உழைப்பு விவசாயம் தான். ஆக நாம் அனைவருமே ஒரு விவசாயினுடைய மக்கள். விவசாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் சொந்தமான ஒரு உழைப்பு அல்ல, மாறாக பிறக்கக்கூடிய எல்லா உயிரும் அதோடு ஒட்டி வரக்கூடிய முதல் உழைப்பை நாம் இயற்கை சார்ந்த உழைப்பதால். ஆகவே இதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும் என்ற ஒரு தேவை இந்த பொங்கல் விழா நமக்கு சொல்கிறார். கடவுள் இயற்கையை படைத்தார். அந்த இயற்கையை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய கடமையை கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்றார். அந்த மனிதன் அந்த இயற்கையை வழியாக அந்த அன்றாட உணவை அவன் பெற்று உண்டு வாழ்கின்றார். இன்றைக்கும் வாழ்கின்றார். வரக்கூடிய நாட்களிலும் அவன் இயற்கையை சார்ந்துதான் வாழ வேண்டும். இயற்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கொடை. அதை நாம் ஆழ்வதற்கல்ல, பராமரிப்பதற்கு. அதன் வழியாக நாம் வாழ வேண்டும், இயற்கையை வாழ வைக்க வேண்டும். அந்த இயற்கை வழியாக நாம் வாழ்கின்றோம். அந்த இயற்கையை நாம் பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்போடு நாம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையும் கடமையும் பொறுப்பும் கடவுள் இந்த விழாவின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயற்கையை கடவுள் படைக்கின்ற அந்த இயற்கையின் வழியாக கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். காரணம், அந்த இயற்கை வழியாகவே அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவரே அன்றாட உணவை ஆகும் என்று நாம் செலுத்துகின்ற பொழுது அது அன்றாட உணவை கடவுள் இது இயற்கையின் வழியாக தான் கொடுக்கின்றார். இயற்கையின் வளங்கள் எல்லாம் மனிதனுக்கும் பெரும் ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று மகிழ வேண்டும். மற்றவர்களும் கொடுத்து அதை மகிழ அவர்களை அதற்குள் அழைத்து வர வேண்டும். ஆகவே நாம் இன்றைக்கு இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழல்கள் இன்றைக்கு குறைந்து வருகிறது. அன்றைய காலத்தில் எனக்கு நன்றாக நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எல்லா வீட்டுக்கும் தோட்டம் இருந்தது. எல்லா வீட்டுக்கும் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் ஏதாவது ஒரு செடியை பார்க்கறது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. அந்த தோட்டத்தில் காய்கறிகள் எல்லாம் நாம் கல்டிவேட் பண்ணியிருக்கிறேன். ஞாபகம் பீன்ஸ் போட்டு வளர்த்துருக்கிறேன், கேரட் வளர்த்துருக்கிறோம், செடிகள் பல செடிகள் மரங்கள் வைத்திருக்கின்றோம். சில டைம் அந்த ஒரு ஆர்வம் என்பது நமக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியை தரும். ஒரு விதை கீரை வீட்டில் கீரைலாம் வளர்ந்துருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பசங்க ஆக்கப்படும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், விதை வாங்கி வந்து வீட்டில் இந்த தோட்டத்தில் செடி வளர்க்கணும்னு சொல்லி வரக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஆக அந்த தோட்டத்தில் மண்ணெல்லாம் பதப்படுத்தி எதுவெல்லாம் போட்டு அதெல்லாம் போயிட்டு சாணியெல்லாம் போயிட்டு மண்ணை பதப்படுத்தி அதில் விதை போட்டுட்டு டெய்லி தண்ணி டெய்லியும் பார்க்கணும் முளைச்சிருக்குதா. ஒரு 3 நாள் 4 நாள் முளைச்சி வருதுன்னு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ உட்காந்து யோசிக்கும் போது அந்த காலத்தை நினைத்து பார்ப்போம், அவ்வளோ சந்தோஷம். ஒரு சின்ன செடி நம்முடைய உழைப்பினால் வரக்கூடிய அந்த சின்ன செடியை பார்க்கிற பொழுது அவ்வளோ சந்தோஷம். அது ஒரு செடியாக அந்த காய்கறி போது வீட்டில் போய் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, எல்லா காய்கறி வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷம். காரணம் என் உழைப்பால் நான் என்னுடைய ஆசை, என்னுடைய ஆர்வம் இதையெல்லாம் போட்டு அந்த செடியை வளர்ந்து அந்த செடியில் வரக்கூடிய கனிகளை நாம் உண்டு சாப்பிடுகின்ற பொழுது அவங்க சில நேரத்தில் கூட எங்களுக்கு கார்டனிங் இருக்கு. ஆனால் அந்த தோட்ட வேலை செய்கின்ற பொழுது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது, ஒரு அந்த காய்களை வளர்க்க வேண்டும், கல்டிவேட் பண்ணணும், பிரதர்ஷன் கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிற பிரதர்ஷன் கேட்டுப்பாங்க. அவங்க இன்னொரு காலத்தில் சென்னையில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தோட்டத்தில் ஃபுல்லாக பூச்செடி போட்டேன். அந்த கேம்பஸ்ல நான் நினைச்ச அந்த என்னுடைய தோட்டத்துக்கு அவ்வளோ பூவும் போகுது. டெய்லி ஒரு நாள் 3 நாள் அந்த தோட்டத்துக்கு எல்லா பூவும் பார்த்து வரும். அவ்வளோ சந்தோஷம். காரணம் அது என்னுடைய உழைப்பால் அந்த செடி வளர்ந்து அந்த மொட்டுக்கள் பூவாக மலர்கின்ற பொழுது அவ்வளோ சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம்
இன்றைக்கு கூட சில காலத்தை பார்க்கிற பொழுது வீட்டுகளில் இருக்கிற தோட்டங்கள் மறைந்து விட்டது. அதனால் புது கான்செப்ட் அது டெரஸ் கார்டன் வந்துச்சு. மொட்டை மாடியில் தோட்டம் போடுவது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு இதெல்லாம் மண்ணில் விளையாடணும், மண்ணை பதப்படுத்தணும், செடி வைக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், ஒரு மரத்தை வைக்கணும். மரத்தை வைக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் வளர்களை பார்க்கும்போது சந்தோஷம், ஒரு உயிரை வளர்ப்பது. ஆகவே பிள்ளைகளுக்கு இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ வைப்பதற்கான ஒரு சூழல்கள் குறைந்து வரக்கூடிய காலத்திலே இப்படிப்பட்ட பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இயற்கை எவ்வளவு அவசியம் என்பதை பிள்ளைகளில் புரிய வைப்பதற்காகவே இந்த விழாக்கள் எல்லாம் இன்றைக்கு முக்கியமாக நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இயற்கையாகவே மனிதன் விவசாயி தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், கடவுள் நம்மை ஒரு விவசாயியாக படைத்தார். God created and allowed man to be a farmer. ஆக இயற்கையாக அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தொழிலே மண்ணை சார்ந்து வாழ வேண்டும், இயற்கையை சார்ந்து வாழும், செடிகளை சார்ந்து வாழ வேண்டும். ஆகவே அதனால அகலமாக அந்த கருவுகள் எல்லாம் இருக்குது, பூக்கள் இருக்குது. ஆகவே நமக்குரிய சகோதர சகோதரி இயற்கையை சார்ந்த வாழ்க்கை வாழ்வதன் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் அந்த தோட்டத்தை மனிதனிடம் கொண்டு கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு அந்த தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆக பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது 4 விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஒன்று, பொங்கல் விழா என்பது கடவுள் நமக்கு கொடுத்த இந்த இயற்கைக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இந்த உலகம் முழுவதும் சங்கீதங்களை படைக்கின்ற பொழுது இந்த பூமி முழுவதும் ஆண்டவருடைய நன்மைகளால் நிறைந்திருக்கிறது. The earth is filled with the goodness of God. கடவுளுடைய நன்மைகள் இந்த உலகத்தில் ஏராளமாக நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக நாம் வாழ்கின்றோம். பொங்கல் என்று சொல்லும்போது தொடக்கத்தில் நாம் படித்தோம், அது நிறைவு, அபண்டன்ஸ், மகிழ்ச்சி நிறைவாக ஆண்டு தருகின்றார், வளங்களை நிறைவாக தருகின்றார், வாழ்வை நிறைவாக தருகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட நிறைவை தரக்கூடிய இறைவனுக்கு நாம் நிறைவான நன்றிகளை சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். தினமும் அவர்கள் 3 வேளை சாப்பிடுகின்ற பொழுது சாப்பிட்ட பிறகு, ஆண்டவரே இந்த உணவுக்கு நன்றி, இந்த உணவை உற்பத்திய விவசாயிக்கு நன்றியை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். 2வது அன்புக்குரியவர்களே, பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த உழவர் மக்களை நாம் மறக்கக்கூடாது. அவர்களுடைய உழைப்பை நாம் மறக்கவே கூடாது. டிக்னிட்டி ஆஃப் லேபர். மனிதனுடைய உழைப்பினால், உங்களுடைய உழைப்பினால் நிலத்தை நீ பண்படுத்தி உன் வேர்வை சிந்தி நீ உண்டு வாழ வேண்டும். உழைக்க மறந்தில்லாதவன் உணராகாத என்று பகடிவு செய்து உழைப்பு தான் உணவுக்கான அஸ்திவாரம். ஆகவே இந்த உழைப்பின் வழியாக இன்றைக்கு நாம் வீட்டுக்கு தட்டில் சாப்பிட முடியாது. அது வருவதற்கு எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள், எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பார்கள், எத்தனை பேர் அதிலே நஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆக அந்த உழைப்பை மதிக்க வேண்டும். 3வது அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து வாழ்வதுதான் இந்த பொங்கல் விழா. ஷேரிங் தி பிளெஸிங் ஆஃப் காட். இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு மங்களகரமாக நாம் ஆரம்பிக்கும். வேடதாளத்தோடும் வாத்தியத்தோடும் நாதசுரத்தோடு நாம் இந்த திருப்பணிக்கு நாம் வருகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் மழை நமக்கு நிறைவாக இருக்கின்றன. எத்தனை பேருடைய சிரமங்கள், எத்தனை பேர் உழைப்புகள், எத்தனை பேர் தியாகத்தின் வழியாக கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். ஆகவே நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். ஆகவேதான் நீங்கள் ஏழைகளை மறக்கவே கூடாது. இன்றைக்கு பொங்கல் விழாவை ஆடம்பரமாக கொண்டாடக்கூடியவர்கள் நகரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாக ஒரு கிராமத்துக்கு போய் பாருங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்ப்பாங்க, ஒரு 10-15 ஐட்டம் காய்கறிகள் வகை வகையாக செய்து வைப்பார்கள், பொருள்கள். ஆனால் ஒரு விவசாய வீட்டில் ஒரு பொருள் செய்வதற்கு கஷ்டப்படுவார். இதுதான் உண்மை. ஆக பொங்கலை கொண்டாடக்கூடியவர்கள் வறுமையில் இருப்பார்கள். நகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆடம்பரமாக பொங்கலை கொண்டாடுகின்றனர். ஆக இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற நல்ல குணத்தை நமக்கு விளைவதுதான் இந்த பொங்கல் விழா. அன்புடன் நீ
அதன் மிகுதியாக வருவதை எல்லாரும் கொடுத்து வாழுங்கள். விவேகத்தை பார்க்கின்ற பொழுது கூட யூதருக்கு ஒரு சட்டம் இருந்தது. என்ன? முதல் நிலத்தின் உரிமையாளர் அறுவடை செய்வார். அந்த அறுவடை செய்த பிறகு கடைசியாக மிஞ்சி இருப்பதை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விவேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் அறுவடை செய்கின்ற பொழுது கூட சிலரை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த நிலத்தில் விட்டுருவாங்க. யாருக்கு சொன்னால் இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அது போய் சேர வேண்டும். ஆக ஏழைகளுக்கு கொடுத்து வாழக்கூடிய நல்ல மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக இயற்கையோடு ஒன்றித்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். In harmony with nature. இயற்கை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இயற்கை பாதுகாப்பாக இருந்தால் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். இயற்கைக்கு நாம் விரோதமாக போனால் அது நம்மை காயப்படுத்தும். ஆகவே இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மதம் செடிகள் எல்லாமே நமக்கு நண்பர்கள் தான். புரியுது? பிரான்சிஸ் அசிசி சொல்வாங்க, நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடிகள் ஆடு மாடுகள் எல்லாமே நம்முடைய சகோதர சகோதரிகளாகவே இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்து அந்த இயற்கை வழியாகவே கடவுளுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்வோம். ஆமென். தேவனுக்கும் விசுவாசத்தை அறிவிக்கும். Amen.